قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيران. بسم الله الرحمن الرحيم. الصلاة والسلام على رسوله الكريم. என் பேர் ரஃபீக் அகமத், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. சொந்தமாக சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறேன். இன்ஷால்லா ஒரு கிட்டத்தட்ட 35-40 பேர் இன்ஷால்லா வேலை செய்கிறாங்க. சமுதாயத்துக்கு ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்ஷால்லா அந்த கம்பெனி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐடி ஆர்கிடெக்ட்னு என்ன சொல்லலாம். அது என்னுடைய ஒரு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 7 வருஷம் அமெரிக்காவில் பணியாற்றியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலை என்ன, த ட்ரூத் ஆஃப் த லைஃப் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த டாபிக் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், எதுக்காக நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம இல்லை இப்போ என்ன அலைகள் நம்ம மைண்டில் இப்போ என்ன அலைகள் ஓடி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி எப்போ முடியும், நம்ம எப்போ வீட்டுக்கு போக போகிறோம், வீட்டுக்கு போய் நம்மளுடைய செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் தொடர போகிறோம் இல்லையா. அடுத்து என்ன படிக்க போகிறோம், அடுத்து என்ன நம்ம வந்து டிகிரி வாங்க போகிறோம், அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம், எப்படி நம்ம பெரிய பெரிய உலகத்தில் பெருசாக நம்ம முன்னேற போகிறோம், இல்லைனா வந்து வேலையில் எப்படி முன்னேற போகிறோம். இப்படி இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் தான் ஃபுல்லாக மனசில் இருக்கே தவிர, நம்ம வந்து இந்த உலகம் வந்து நிரந்தரமானது இல்லையே, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வந்து இறப்பு வரலாமே, எப்போ வேணால் நம்ம இறக்கக்கூடியவங்களாக இருக்கோமே அப்படின்ற எண்ணம் இருக்கான்னு சொன்னால் அந்த எண்ணம் இல்லை. நம்மள எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை எல்லா நேரங்கள்லையும் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்துக்கு மேலே அண்ட சராசரங்கள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த விண்கற்கள் எப்போ வேணால் நம்மளை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. எப்போ வேணால் ஏதாவது ஒரு விண்கல் வந்து நம்மளை தாக்கலாம். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு விண்கல் வந்து தாக்கி தான் டைனோசர் வந்து இந்த உலகத்துலேயே அழிஞ்சுது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த பூமிக்கு கீழே, நம்ம காலுக்கு கீழே இருக்கு இல்லையா, காலுக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னால் அந்த எர்த்குவேக் நடந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, உலகத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிலநடுக்கம் நடந்துக்கிட்டே இருக்குதான். ரிக்டர் ஸ்கேலில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நமக்கு தெரியல. ஸோ பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, டெக்டானிக் பிளேட்ஸ் உராசிக்கொண்டே இருக்குது. எப்போ இருந்து வேணால் அந்த கீழே இருக்கக்கூடிய லாவா, அந்த எரி குழம்பு வந்து வெளியில் வரலாம். ஸோ மேலேயும் ஆபத்து, கீழேயும் ஆபத்து. சரி, மேலேயும் கீழே மட்டும்தான் ஆபத்தான்னு பார்த்தா, வியாதிகள் இல்லையா, ஏதாவது ஒரு வைரஸ், சின்ன வைரஸ் உள்ளே போகுது, உடனே என்ன ஆகிடுது, வியாதி வந்துடுது, நம்ம வந்து இறந்துடுறோம். எபோலான்றாங்க, என்னென்ன வியாதியோ சொல்கிறாங்க, எது வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இறப்பு வந்துடுது. ஸோ மேலேயும் ஆபத்து, கீழேயும் ஆபத்து, வியாதிகள் மூலியமாக ஆபத்து. ஸோ அதெல்லாம் தான் விடுங்க, அது மட்டும் தான் ஆபத்தான்னு பார்த்தா, நடந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஆக்சிடென்ட், எவ்வளவோ கேஸ் நீங்கள் கேள்விப்படலாம் இல்லையா. ஸோ அது மூலியமாக நமக்கு வந்து இறப்பு வந்துடுது. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதங்கள்லையும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் இறப்பு நம்மளை நோக்கி வந்த வண்ணமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ சொல்லியிருக்காங்கன்னா, அந்த உலகத்தில் ஒரு பிரயாணி போல, ஒரு டிராவலர். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு வேற ஒரு ஊருக்கு போகிறோம், இதான் நம்ம ஊர், திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னா, நிரந்தரமாக அங்கே வாழ போகிற மாதிரி போவோமா, அங்கே போய் ஒரு வீடு கட்டுவோமா, அங்கே போய் வந்து காலேஜ் போய் சேருவோமா, படிப்போமா, அதுக்கான தயாரிப்புகள்லாம் நம்ம செய்வோமா? நம்ம போகும்போதே தெரியும் திரும்பி சென்னைக்கு வரப்போகிறோம்னு. அது மாதிரி நம்ம கடவுள்கிட்ட இருந்தால் வந்தோம். இந்த உலக வாழ்க்கை என்னது, ஒரு பிரயாணம் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதன்படி தான் இந்த உலகத்தை வாழணுமே தவிர, அதுக்காக வீடு கட்ட வேணான்னு சொல்லலை, வேலை பார்க்க வேணான்னு சொல்லலை. இந்த வறுமையிலிருந்து தவிர்த்துக்கிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு, ஓரளவுக்கு டீசெண்டான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டுமே தவிர, நிரந்தரமாக இங்கேயே வாழ போகிற மாதிரி நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கூடாது. ஸோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு பிரயாணம் மாதிரி தான் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம், உங்கள் மனசை அப்படியே தொட்டு பாருங்கள், மனசில் கேட்டு பாருங்கள், நம்ம எப்படி வாழ்கிறோம். நிரந்தரமாக இங்கேயே இருக்க போகிறோம், இவ்வளோ பணம் சேர்த்துட்டோம், இன்னும் எவ்வளோ சேர்க்க போகிறோம். ஒரு மலை அளவு தங்கத்தை கொடுத்தா கூட, ஆதமுடைய பையன், நம்ம எல்லாம் ஆதமுடைய பையன் தானே, ஆதம் நபியுடைய பையன் தான் நம்ம எல்லாம் இன்டெரக்டாக. ஒரு மலை அளவு தங்கத்தை கொடுத்தா கூட நம்ம என்ன சொல்கிறோம், இன்னொரு மலை இருக்கான்னு கேட்குறோம். அப்படி தானே, அப்படி தான் இருக்கிறோம். அப்போது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கையோட உண்மையான நிலை என்ன, எப்படிப்பட்ட ஆபத்துக்கெல்லாம் நம்ம சூழ்ந்துருக்குது, நம்ம இதற்காக தயாரிப்பு செய்யணும். அப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து வீணுக்கு படைக்கப்படலை, ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் படைச்சிருக்கிறான். அப்போ மறுமைக்கான தயாரிப்பு தான் இந்த உலகம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கல்லறையை பாருங்க,
இதுல அடங்கி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பார்க்கலாம், நம்மள மாதிரியே ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்மள மாதிரியே ஒரு மனுஷன் தான் இந்த கல்லறையில அடங்கி இருக்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ வந்து அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இந்த வாழ்க்கையில பெருசா முன்னேற போறோம், சொத்து சேர்க்க போறோம், அது சேர்க்க போறோம், இது சேர்க்க போறோம் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, எப்படி காலைல எழுந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம ருட்டீனா இருக்க செஞ்சோம், மதியானம் சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அன்றாட வாழ்க்கையில எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருப்போமே, அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்ல, இதே மாதிரி தான் இந்த கல்லறையில் அடங்கி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதே மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யாருமே இப்போ உயிரோடு இல்லை. இருக்காங்களா? மேபி ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், ஜப்பான் நாட்டில், எங்கேயாவது சைனா நாட்டில், எங்கே இருக்கலாமே தவிர 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யாராவது இருக்க போறாங்களா? யாருமே இல்லை. இவங்க எப்படி என்ன சாதிக்கணும், அது சாதிக்கணும், இது சாதிக்கணும் நினைச்சு அதெல்லாம் எதுவுமே நிறைவேறாம எப்படி போய் சேர்ந்து இந்த கல்லறையில போய் அடங்கி போனாங்களோ, இதே மாதிரி தான் நம்மளும் என்ன ஆக போறோம். இன்னும் 100 வருடங்களுக்கு கழிச்சு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். கரெக்டா? இருப்போமா? 100 வருடங்களுக்கு கழிச்சு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நம்மளும் இதே மாதிரி தான் போய் சேர போறோம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நப்சின் தாஇகத்தில் மவுத் சும்ம இலைனா துர்ஜாஊன். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடியதே ஆகும், பின்னர் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள். ஸோ எல்லா ஆத்மாவும், அது வந்து மனுஷங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே மரணத்தை சந்திச்சே ஆகணும். ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சிங்கன்னா கூட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அப்படியே தன்மை மாறும். ஜூஸ் நீங்கள் வச்சிங்கன்னா, எக்ஸாம்பிள் பழத்தை அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே அழுகி போய் அழிஞ்சு போயிடும். ஆப்பிள் பழத்தை வச்சாலும் அதே கதி தான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உலகத்தில் அழியக்கூடியதான். டைம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர எல்லா பொருளுமே அழியக்கூடியது தான். இதே நிலை தான் மனிதனுக்கும். ஸோ எல்லாமே மரணத்தை சந்திக்கக்கூடியதான் இருக்கே தவிர எல்லாமே நம்ம யார்கிட்ட திரும்பி போகிறோம்? நம்மளை படைச்ச இறைவன்ட்ட தான் திரும்பி போகிறோம். ஸோ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அண்ட சராசரத்தில், இந்த யூனிவர்ஸில், இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பிரம்மாண்டமானது, நம்ம எவ்வளவு ஏமாத்துறோம், நம்ம ஒன்றுமே இல்லைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த அண்ட சராசரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 மில்லியன் கேலக்சிஸ். எத்தனை கேலக்சிஸ்? 300 மில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. கேலக்சினா என்ன? நம்ம வாழக்கூடிய கேலக்சியோட பேர் என்ன? மில்கி வே கேலக்சின்னு வாங்க. இந்த 300 மில்லியன் கேலக்சிஸ்ல ஒரே ஒரு கேலக்சி தான் என்னது? மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியில, இந்த ஒரே ஒரு மில்கி வே கேலக்சியில எத்தனை நட்சத்திரம் இருக்கு, எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? ஒரு கவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு கேலக்சியில, மில்கி வே கேலக்சியில எத்தனை நட்சத்திரம் இருக்கும்? சுமார் 250 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு மில்லியன் எவ்வளவுங்க? 10 லட்சம். 250 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ இந்த ஒரு மில்கி வே கேலக்சியில பல சூரிய குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்குது. அதுல ஒரே ஒரு குடும்பம் தான் என்னது? நம்ம வாழக்கூடிய சூரிய குடும்பம். இந்த 250 மில்லியன் நட்சத்திரங்கள்ல ஒரே ஒரு நட்சத்திரம் தான் என்னது? சூரியன். அந்த சூரியன்ல ஒரு கால்வாசி கூட இல்ல, 100ல் 1 பங்கு கூட இல்லைன்னு சொல்லலாம் இந்த உலகத்துடைய அளவு. இந்த உலகத்துடைய அளவு எவ்வளோ? அந்த சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 100ல் 1 பங்குன்னு கூட சொல்ல முடியாது, அதை விடவும் கம்மி. அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துடைய சைஸ் எவ்வளோ இந்த அண்ட சராசரத்தோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது மில்கி வே கேலக்சியோட மட்டுமே கம்பேர் பண்ணா இந்த உலகத்துடைய சைஸ் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா பீச் இருக்குல்ல உலகத்துல உள்ள எல்லா பீச்ல உள்ள எல்லா மணல் துகளை எடுத்தா ஒரே ஒரு மணல் துகள் தான் என்னது? சூரியனுடைய அளவு. ஒரே ஒரு மணல் துகளுடைய அளவு தான் என்னது? சூரியனோட அளவு. இந்த மணல் துகள்ல கால்வாசி கூட இல்லை, 100ல் 1 பங்கு தான் என்னது? இந்த உலகத்துடைய அளவு. இந்த உலகத்துல நம்மங்க 2% இடத்துல தாங்க வாழ்றோம். எத்தனை % இடத்துல வாழ்றோம்? 2% இடத்துல தான் வாழ்றோம். அப்போ நம்ம எம்மாத்திரம் எவ்வளவு சின்னது. நம்ம வந்து நம்ம ஒரு சைஸே இல்லைன்னு சொல்லலாம். அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை பத்தியோ உலகத்தை பத்தி சொல்லும் போது கொசு ரெக்கையை விட கேவலம் அப்படின்றான். கொசு ரெக்கையை விட கேவலமானதான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப நம்ம சாதாரணமா அதை விளங்குறதுக்கும் இந்த 300 மில்லியன் கேலக்சிஸ், அதுல
ஒரு கேலக்சியில் 250 மில்லியன் ஸ்டார்ஸு, அந்த ஸ்டார்ஸில் ஒரு ஸ்டார் தான் வந்து சூரியன், அதில் இந்த உலகம் வந்து ஒரே ஒரு புள்ளி தான் அப்படின்னும் போது கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளவு நம்ம மீனிங்லெஸ், நம்ம வந்து ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்றத விளங்கிக்கலாம். இப்போ நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப பெரியவங்க, நம்ம ரொம்ப அப்படி இப்படி, நான் வந்து என்ன இப்படி பேசிட்டியா, அப்படி பண்ணிட்டியா, இப்படி பண்ணியா, கர்ப்பத்தோடு அலையிறான் நிறைய பேர் பார்த்தா இல்லையா. கர்ப்பத்துக்கு வேலையே இல்லைங்க. இந்த அண்ட சராசரத்தில் நம்மளுடைய சைஸை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அண்ட சராசரமே இவ்வளவு பெருசுனா, இந்த அண்ட சராசரம் படைச்சவன் எவ்வளோ பெருசாக இருப்பான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த ஒரு பொருளும் அதுவாக வராது, அப்படி தானே. இந்த ஒரு புக்கு அதுவாக வராது, இந்த ஒரு செல்ஃபோன் அதுவாக வராது, இந்த ரூமில் எந்த ஒரு பொருளும் அதுவாக வரல. இந்த ரூமில் எந்த ஒரு பொருளும் அதுவாக வராதுன்னா நம்ம எப்படி அதுவாக வந்திருப்போம். இப்போ இந்த அண்ட சராசரம் எப்படி அதுவாக வந்திருக்கும் இல்லையா. இந்த அண்ட சராசரமே இவ்வளோ பெருசுன்னு சொன்னால், இந்த அண்ட சராசரத்தை படைச்ச கடவுள் எவ்வளோ பெரியவனாக இருப்பான் இல்லையா. அப்போ இதை நம்ம விளங்கிக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, கடவுள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்றத விளங்கிக்கணும். ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் மனுஷன் எப்படி வாழ்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். இந்த உலகத்தில் தான், உலகம்தான் எல்லாமே அப்படி தான் மூழ்கி கிடக்கிறான். அவனுக்கு மௌத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ அவன்கிட்ட சொல்கிறோம், எடுத்து பரப்பா இந்த உலக வாழ்க்கை வந்து உண்மை நிலை இல்லை, இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமானது, ரொம்ப அற்பமானது, அதனால ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு மரணத்தை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ அவனை போய் எடுத்து சொன்னோம்னா அவன் என்ன சொல்கிறான், அதை மரணம் வரும்போது பார்த்துக்கலாம், எப்பயோ நடக்க போகிறத பற்றி இப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படி தான் சொல்கிறான். இப்போ என்ன நினைக்கிறான், எப்பயோ நடக்க போகிறதுன்னு நினைக்கிறான். நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, இங்கே கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம். நம்ம என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம முஸ்லீம்கள் உட்பட எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஆமாப்பா மரணம் எப்பயோ வரப்போகுது, இன்னும் நாட்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் உடனேலாம் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி ஆமாம் வயசாகும், அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்குது, வயசாகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறப்போம், நம்ம ஒரு சின்ன குழந்தையாக இருந்திருப்போம். ஒரு 30 வருஷத்தில் 40 வருஷத்தில் என்ன ஆகிட்டோம், இந்த நிலைக்கு வந்துட்டோம். இன்னும் 20-30 வருஷத்தில் என்ன ஆகும், கண்டிப்பாக நிச்சயமாக இறந்து போக தான் போகிறோம். ஏன்னா இறந்தவங்க யாருமே திரும்பி வரலை. அப்போது இந்த கடவுள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையுடைய பலகீனத்தை, எவ்வளவு பலகீனமானது இந்த உலகம்ன்றதை காமிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு என்ன பண்ணியிருக்கான், வயது ஆறதை ஒரு அத்தாட்சியாகவே நமக்கு வச்சிருக்கான். இந்த வயது ஆகுதுல நமக்கு அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு விளங்கும். நம்ம சின்ன வயசில் என்ன நினச்சிருப்போம், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்மளை கொண்டு தான் எல்லாம் ஆகுது, ஒரு விஷயத்தை செய்கிறோம் நம்மளை கொண்டு தான் ஆகுது அப்படின்னு நம்ம ரொம்ப கர்வமாக பேசுகிறோம். ஒரு படித்து முடிச்சு டிகிரி ஒன்று வாங்குகிறோம், நம்மளை கொண்டு தான் ஆகுது எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே நம்மளை கொண்டு ஆகலை, முயற்சி பண்ணோமே தவிர வெற்றியை கொடுத்தது யார், கடவுள் தான் கொடுக்குறான். அப்போ இந்த வயதானதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வீக் நம்ம அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நான் இருந்திருப்பேன், நீங்களும் இப்படி தான் இருந்திருப்பீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. அப்படியே பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி மாறுறான் பாருங்க. அப்படியே அந்த காது, அந்த மூக்கு எல்லாமே என்ன பண்ணுது, அப்படியே தொங்குதுங்க, லைட்டாக தொங்குது, நமக்கு தெரியாது. செல்கள்லாம் அப்படியே என்ன அது புதுப்பிக்கப்படுது. ஒரு சில செல்கள்லாம் திரும்பி உயிரே இருக்காது, அப்படியே செத்து போயிடும். இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் மூக்கெல்லாம் தொங்க ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் காதெல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். சின்ன வயசில் நம்ம வந்து இப்படி எடுத்து இப்படி கிள்ளணும்னு வச்சுங்களேன், இப்படி கிள்ளணும்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடும். இப்பயும் கொஞ்சம் திரும்பி வரலாம், ஆனால் ஸ்லோவாக திரும்பி வரும். ஒரு இன்னும் 20-30 வருஷம் கழித்து நம்ம கிள்ளி பார்த்தோன்னா என்ன ஆகும், அப்படியே நிற்கும். அதாவது ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டி அது என்ன, அது குறைஞ்சிருது. இதை கடவுள் நமக்கு அத்தாட்சியாகவே வைக்கலாம். வயதாகி கொண்டே உனக்கு போகுது, நீ நிச்சயமாக மரணத்தை சந்திக்க போகிற, அதுக்குள்ளே வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்க. நம்ம எல்லாமே பெரும்பான்மையான மக்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை முன்னேற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இதை தான் வச்சுருக்கோம். இல்லை நம்மளை பற்றி என்ன வைக்கிறோம், நான் பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வருவேன், சயின்டிஸ்டாக வர வேண்டியதான், வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள். இல்லை வந்து நான் பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக வருவேன், நான் வந்து அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், இதை தான் வந்து வாழ்க்கையோட குறிக்கோளை வச்சுருக்கோமே தவிர, வாழ்க்கையோட குறிக்கோளை அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில் 67 சாப்டர் 2வது வசனத்தை என்ன சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வைய மரணத்தை ஏன் நம்ம படிச்சிருக்கோம், நம்மள சிறந்தவங்க யாருன்னு சோதிக்கிறதுக்காக வேண்டி.
இப்போ அல்லாஹ் ஒரு வேற ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளை சொல்றான். நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கையோட குறிக்கோளா நிரந்தரமா இங்கேயே இருக்க போறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம சீக்கிரமா போய் அல்லாஹ்ட்ட போய் சேர போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் வயசாகுது. அப்படியே பாக்குறீங்க, கண் கூட பாக்குறீங்க. இது நம்மள ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுதுங்க. அவருக்கு தான் நடக்க போறதா நம்ம நினைக்கிறோம், ஆனா நமக்கும் இது நடக்க போகுது. இந்த படம் பாத்தீங்கன்னா 1955 இந்த பிக்சர் எடுத்திருக்காங்க. இந்த பிக்சரை எதுக்கு நம்ம காமிக்கிறோம்னு சொன்னா, இந்த பிக்சர்ல உள்ளவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இன்னொரு 40-50 வருஷத்துல அவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படின்னு, இல்லையா? 1955 எடுக்கப்பட்ட படம். அந்த மக்கள் எங்க இருந்த போது நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லி. இந்த குழந்தைய நினைச்சு பாருங்க. இந்த குழந்தை வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்காது. ஒரு 60 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாறிடும், தன்னுடைய தோள்கள்லாம் இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சே பார்த்திருக்காது. இப்ப நமக்கு என்ன தோணணும்னு சொன்னா, இந்த உலகத்துடைய வசீகரம், இந்த உலகத்துடைய அழகு, இந்த உலகத்துடைய அட்ராக்ஷன், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணணும்? இது எல்லாமே அழுகி அழிய போகக்கூடியது. ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி அழுக போதோ, ஒரு ஆப்பிள் பழம் எப்படி அழுக போதோ, அது மாதிரி எல்லாமே ஒரு அழகான பொண்ணையும் பார்த்தாலும் கூட என்ன தோணும் நமக்கு? இது ரொம்ப டெம்பரவரிப்பா, இது அழிஞ்சிரும்பா. இந்த உலகத்துக்காக ஆசைப்பட வேணாம். எதுக்காக ஆசைப்படணும்? நிரந்தரமா அழிவே ஆகாத மறுமை வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படணும். ஏன்? நல்லதும் கெட்டதும் சமமாகாது. அப்போ இதெல்லாம் வந்து நல்லதுக்கு ரிவார்டும் கெட்டதுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடிய கடவுள் இருக்கிறான். அவன்கிட்ட நிரந்தரமான சொர்க்கமும் நிரந்தரமான நரகமும் இருக்குது. அங்கதான் நம்ம போக போறோம். அப்ப அந்த உலகத்துக்காக தான் நம்ம வாழணுமே தவிர இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுங்க, நம்மளே கண்ணாடி முன்னாடி ஒரு இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு நம்மளே கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா எப்படி இருப்போம்? நம்மளோட தோல் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி தாங்க இருக்கும். விளங்குதா? இது மாதிரி தான் இருப்போம். சரி, இப்போ வயதானதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எப்படியும் வந்து நம்ம வந்து வியாதிகள் வரலனாலோ, ஆக்சிடென்ட் நடக்கலனாலோ, இல்லை வேற ஏதாவது விதத்துல வயதாகி எப்படி நம்ம இறக்க தான் போறோம். ஸோ எப்படி நம்ம நிரந்தரமா வாழ போறோமா? இங்க நிச்சயமா எப்படி இறக்க தான் போறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வியாதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன வியாதினே இப்ப இருக்குன்னே சொல்ல முடியல. எபோலாங்கிறான், சார்ஸுங்கிறான், சிக்கன் குனியாங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது வியாதி நமக்கு வந்துருது. ஒரு சின்ன ஒரே ஒரு வைரஸ் போதும் நம்மள மொத்தமா வந்து படுக்க வைக்கிறதுக்கு, நம்மளை சாகடிக்கிறதுக்கு. மலேரியா போதும், டைஃபாய்டு போதும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு வியாதி போதும் இல்லையா? சின்ன ஒரு வைரஸ். எய்ட்ஸ் கூட என்னது? ஒரு சின்ன வைரஸ் தான். அந்த எய்ட்ஸ் கூட மனித லேப்ல தான் தயார் பண்ணப்பட்டதா இருக்குது. அது வேற ஒரு டாபிக், பின்னாடி பார்ப்போம் அதை. ஸோ ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு சின்ன வைரஸ் போதும் நம்மளை வந்து தாக்குறதுக்கு. இப்போ இந்த ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட், லா ஸ்டூடெண்ட். நம்ம எப்படி நிறைய வந்து சாதிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு துடிப்போடு இருக்கிறோமோ, அது மாதிரி தான் அவர் என்ன நினைச்சாரு? பெரிய ஒரு லாயர் ஆகணும், பெரிய ஒரு அட்டார்னி ஆகணும். அதனால சொல்லி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பெருசா படிச்சார், பெருசா இது பண்ணார். என்ன ஆச்சு? திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து அவருடைய ரூம்ல படிச்சுட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். என்னன்னா எடுத்துட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோன்னு சொன்னா, இந்த மூளையில கிட்டத்தட்ட வந்து பில்லியன் நர்வ் செல்ஸ் இருக்கு. பில்லியன் நர்வ்ஸ், நரம்புகள் இருக்கு இல்லையா, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, நம்ம பேசக்கூடிய பேச்சு, இது எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது? இந்த நர்வ்ஸ் மூலியமா தான் மூளையோட பின்பகுதிக்கு போய் நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் சொல்ல போனா பின்னாடி போய் சேருது. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்குறோம், கேட்கறதும் அப்படிதான். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன் போய்கொண்டே இருக்குது. எங்க? மூளையுடைய ட்ரில்லியன் நர்வ்ஸ்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே கனெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல ஒரே ஒரு நரம்புங்க, அந்த ட்ரில்லியன் நரம்புல ஒரே ஒரு நரம்பு வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோன்றது நமக்கே ஞாபகம் இருக்காது. அந்த நிலைக்கு தான் அவர் ஆளாயிட்டாரு. பாத்தீங்கன்னு சொன்ன அந்த பிக்சர்ல சின்னதா ஒரே ஒரு கோடிக்கணக்கான அந்த நரம்பு கனெக்ஷன்ல, ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ்ல ஒரே ஒரு நரம்புங்க வெடிச்சிச்சுங்க, அவ்வளவுதான். எந்த நிலைக்கு ஆயிட்டாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆயிட்டாரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாருன்னு அவருக்கே தெரியாதுங்க. அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். தான் சாப்பிட்டேன் அப்படின்றதையே அவர் என்ன பண்ணணும்?
அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும். அப்போ தான் அவருக்கு சாப்பிட்ட என்ன ஞாபகம் வரும், தூங்கின என்ன அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். எவ்வளவு அற்பமானது பாருங்க இந்த உலக வாழ்க்கை. அதே மாதிரி அடுத்து இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவரும் அப்படி தான். 21 வயசில் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்டர் ஆகிறார். 42 வயசில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக 2 குழந்தைகளுக்கு தந்தையாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இது மாதிரி நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அவ்வளோதான். திடீர்னு என்னாச்சு, ஒரு நாள் தன்னுடைய இடது கண்ணில் நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மரத்து ஊசி போட்டால் குத்துனா நமக்கு ஒன்றுமே ஆகாது தெரியுமா, அது மாதிரி இடது கண்ணில் லைட்டாக அப்படி ஆச்சு. தொட்டு 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 பார்க்குறாரு, என்னடா அது ஒன்றுமே உணர்ச்சியே இல்லையே அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாரு? சரி பண்ணவே முடியாது, உங்களுக்கு வந்திருக்கிறது கேன்சர்னாரு. அது ஆரம்பிச்சதுங்க கேன்சர். அப்படியே சின்னதாக அப்படியே ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் அப்படியே போய் இந்த நிலைமைக்கு ஆயிட்டாருங்க. ஒரு கண்ணையே எடுக்க வேண்டிய நிலைமை. இதை பல பேருக்கு பார்த்துருக்கலாம். டயபெட்டிக்ஸ் வந்திருக்கோம், காலையை எடுத்திருப்பாங்க, கேன்சர் ஆளே போய் சேர்ந்துருப்பாங்க. எல்லாத்தையும் விடுங்க, இதுங்கெல்லாம் விடுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருங்க? ஆப்பிளுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இப்போ நான் ஒரு கம்பெனியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்ற மாதிரி ஆப்பிள் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு புரோஸ்டேட் கேன்சர். அதை அந்த டாக்டர்ஸ் பார்த்துட்டு துடிக்கிறாங்க. என்னடா இது, மருந்து கொடுக்க முடியாத ஒரு கேன்சர் வந்துருச்சு. இதில் எந்த கேன்சருக்குமே பெருசாக ஒரு மருந்து கிடையாது. ஆனால் அந்த கேன்சருக்கு பர்டிகுலராக ட்ரீட் பண்ணவே முடியாதான். அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்கலாம் அமெரிக்காவில். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. என்ன ஆனார், போய் சேர்ந்துட்டார். இப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீ என்னதான் பிளான் பண்ணி இந்த உலகத்தில் வாழ நினைச்சாலும் மரணத்தை வெல்லவே முடியாதுங்க. மரணத்தை வெல்ல முடியுமா? அதை விடுங்க, மரணத்தை விடுங்க. இந்த வயதாரதை தடுக்க முடியுமா? இந்த நரைச்ச முடியவேனா என்ன பண்ணலாம், கொஞ்சம் மருதாணி போட்டு மறைச்சிக்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது. நரைச்ச முடிய திருப்பி கருப்பாக ஆக முடியாதுங்க. நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கைக்கு பின்னாடி போக முடியாதுங்க. போக முடியுமா? யாராவது ஒருத்தர் போக முடியுமா? போக முடியாது. இல்லை, என்ன தெரியுது நமக்கு, என்ன பாடம் இதுல இருந்து? வயதாரதை நம்மளால தடுக்க முடியலையே, இது என்ன பாடம், என்ன தெரியுது? நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. யார் கண்ட்ரோல்ல இருக்குது? கடவுளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த உலகம், அண்டசராசனம் எல்லாமே நம்மளோட வாழ்க்கை உட்பட எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கடவுளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதே மாதிரி தான் ஜப்பானை சேர்ந்தவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் விமன். இவங்களும் வாழ்க்கையில் நல்லா சாதிச்சு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் விமனாக வாழ்ந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் பிரெயின் என்னாச்சு, டேமேஜ் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா அவங்க எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், தானே சாப்பிட முடியாத நிலைமை. தான் உணவை தானே சாப்பிட முடியாது, அதாவது ஊட்டி விட்டு தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. இது மாதிரி பல சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸு. சரி, இது ஒரு பக்கம். வியாதிகள் மூலிமா நம்ம சாகிறோம். வேற எப்படி சாகிறோம்? ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிங்க, கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம்லாம் இருக்குது. அந்த இடத்துலங்க கிட்டத்தட்ட ஒரு குடும்பம், நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க டயர் வெடிச்சிருச்சு திடீர்னு. என்ன ஆச்சு, டயர் வெடிச்சதில் 3 பேருங்க. தாத்தா ஸ்பாட்லேயே போயிட்டாரு. பையனும் பையனோட அம்மா அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. ரத்தம் அப்படியே ஒழுகுது, பக்குன்னு துடிக்குது. ரத்தம் அப்படியே கக்குது, வெளியே போகுது. அவங்கள கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறோம். இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறான், அங்கே அட்மிட் பண்ண மாட்டேங்கிறான். கடைசியில் உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு. அது வேற டாபிக். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன ஆனாங்க, அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்க சாக போகிறோன்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா என்னைக்காவது? நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் திடீர்னு என்னாச்சு, டக்குன்னு ஆள் போய் சேர்ந்துட்டாங்க. இதே நிலைமை தான் நமக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் உலக வாழ்க்கையோட உண்மை நிலையை பற்றி தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அடுத்த வாய்ப்பில். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله.
لا إله لا إله